இப்போ ஏராளமான சாதனைகளை சொல்லி நான் வாக்கு கேட்டேன். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களும் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். நாம பல முறை கேட்டோம், தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள் என்ன? இதுவரைக்கும் எதையும் அவர் சொல்லல, எப்பவும் சொல்ல மாட்டார். ஆனா மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்த்தாங்கன்னு உண்மைக்கு புறம்பா பிரச்சாரம் பண்ணுவார். பிரதமருக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் பணிவோடு ஞாபகப்படுத்துறேன். மகளிர் இடஒதுக்கீட்டை அந்த மசோதாவை 2023 கொண்டு வந்தப்போ திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எல்லாரும் ஆதரிச்சிருக்கிறோம், முழுமையா ஆதரிச்சிருக்கிறோம். அதனாலதான் அதை உங்களால நிறைவேற்ற முடிஞ்சது. அந்த சட்டம் நிறைவேற்றினது செப்டம்பர் 2023. 31 மாசமா என்ன செஞ்சீங்க? இப்போ தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கணும்னு கருப்பு சட்டமான தொகுதி மறு சீரமைப்பு கொண்டு வந்துதான் 31 மாசமா மூளையில போட்ட சட்டத்தை உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்த பார்த்தீங்க. உங்களுக்கு மகளிர் முன்னேறது எல்லாம் அக்கறை கிடையாது. RSS சங் பரிவார் கும்பலோட பிற்போக்குவாதங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்க பொய்கள் எல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தலைவர் கலைஞருடைய மகன் தான். அதனால வேற எதையாவது புதுசா ட்ரை பண்ண பாருங்க. எதை பற்றியும் புரிதல் இல்லாம, அடிப்படை புரிதல் இல்லாம தயவு செஞ்சு பேசாதீங்க. பழனிசாமி